ஹாய், பார்ட் 1ல் பேஸ் மேக்கப்பை கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் நீங்கள் அந்த வீடியோ போய் பார்க்கலன்னா குயிக்காக போய் பார்ட் 1 வீடியோ பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ கண்டினியூ பண்ணலாம் வாங்க. ஸோ பேஸ் அப்ளிகேஷன் முடிச்சக்கப்புறம் இதை செட் பண்ணுறதுக்கு நான் அஃப்ளேர்ஸாவோட லூஸ் பவுடர் யூஸ் பண்ணிக்கிறேன். எங்கெங்கெல்லாம் கன்சீலர் அப்ளை பண்ணணும் அங்கெங்கெல்லாம் அதை போட்டு செட் பண்ணிவிட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்க்கு அப்புறம் இந்த மாதிரி அதை டஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். பவுடர் அப்ளிகேஷன் முடிஞ்சக்கப்புறம் என்னோட ஸ்டைல் ஆஃப் மேக்கப்பில் நான் பவுடர் ஃபவுண்டேஷன் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவேன். ஸோ இங்கே ஃபாரெவர் 52ஓட காம்பேக்டை நெக்கில் அப்ளை பண்ணிவிட்டு ஃபேஸ்க்கு எஸ்டி லாடரோட டபுள் வேர் பவுடர் ஃபவுண்டேஷனை யூஸ் பண்ணி ஃபேஸ் ஃபுல்லாக செட் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் என்னோடய ஐப்ரோஸை ஃபில் பண்ணிக்கிறேன். ஐப்ரோஸ்க்கு இன்சைட் காஸ்மெட்டிக்ஸோட குட்டி பேலட் எடுத்துக்கிறேன். இதுக்கப்புறம் ப்ளஷ் அப்ளை பண்ணிடுறேன். என்னதான் லிக்விட் ப்ளஷ் அப்ளை பண்ணியிருந்தாலும் டாப் அப்புக்கு ஒரு பவுடர் ப்ளஷ் அப்ளை பண்ணுறேன். ஃபாலோட் பை கான்டோர் அண்ட் ஹைலைட்டர். இதுக்கு ஃபாரெவர் 50ஓட பேக் ஸ்டேஜ் பேலட் எடுத்திருக்கேன். இப்போ இதை ஒரு செட்டிங் ஸ்ப்ரே வச்சு செட் பண்ணுறாங்க. ஃபிக்ஸிங் ஸ்ப்ரேக்கும் செட்டிங் ஸ்ப்ரேக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஜஸ்ட் லெட்டிங் யூ நோ. இப்போ ஃபாரெவர் 52ஓட இன்டென்ஸ் பேலட் எடுத்து ஜஸ்ட் க்ரீஸ் மட்டும் ஃபில் பண்ணிக்கிறேன். எந்த ஐஷேடோ அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியும் க்ரீஸில் எப்போவுமே ஒரு கலர் பிளேஸ்மெண்ட். இப்போ லிட் ஏரியாவில் ஒரு டூவோ க்ரோம் ஐஷேடோ எடுத்துக்கிறேன். இது வி ஷோ அப்படின்ற ஒரு பிராண்டோடது. ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ஒரு ட்ரிப்பிள் ஷேட் டூவோ க்ரோம் ஐஷேடோ. இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும், ஒரு ஆங்கிளில் க்ரீன் மாதிரி இருக்கும், ஒரு ஆங்கிளில் காப்பர் மாதிரி, ஒரு ஆங்கிளில் கோல்டு மாதிரி, ஒரு ஆங்கிளில் பிங்க் மாதிரி இருக்கும். ரொம்பவே அழகாக இருந்தது. பிக்மெண்ட் அப்ளை பண்ணதும் நான் க்ரீஸ் ஏரியாவை அதே பிளெண்டிங் ப்ரஷை வச்சு பிளெண்ட் பண்ணிவிட்டு இன்னர் கார்னரில் ஒரு டைமண்ட் ஷேட் அப்ளை பண்ணி கண்ணை கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் இன்னைக்கு இந்த ஐ மேக்கப் ரொம்பவே சூப்பராக வந்துச்சு. ஸோ இதுக்கப்புறம் நான் என்னோடய ஃபேஸ் ஃபுல்லாக டஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ எக்ஸஸ் பவுடர் எதாவது இருந்தால் ரிமூவ் ஆகிடும். இதுக்கப்புறம் காஜல் அப்ளை பண்ணிக்கிறேன். இது ப்ளம்மோட ஸ்டுடியோ காஜல். இந்த காஜல் நான் ஸ்கூல் படிக்கிற டைம்லேருந்தே யூஸ் பண்ணுறேன். ரொம்பவே லாங் லாஸ்டிங்காக ஸ்மச் ப்ரூஃபாக இருக்கும். நான் ப்ரீவியஸ்லி நிறைய வீடியோஸ்லையும் இதை பற்றி பேசியிருக்கேன். இப்போ மஸ்காராக்கு ஃபாரெவர் 52ஓட எக்ஸல் லேஷ் மஸ்காரா அப்ளை பண்ணுறேன். அண்ட் எனக்கு யூஸ்வலாக லிப்ஸில் ஃபவுண்டேஷன் இருந்தால் பிடிக்காது. ஸோ அதை நல்லா தொடச்சி எடுத்துகிட்டு ஒரு லிப் பாம் அப்ளை பண்ணிக்கிறேன். லிப் பாம்க்கு இங்கே டாட் அண்ட் கீயோட லிப் பாம் எடுத்துக்கிறேன். இதை நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் லிப்பை நல்லா ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே அப்ளை பண்ணுறேன். ஜஸ்ட் லெட்டிங் யூ நோ. ஃபஸ்ட்டு நம்ம செட்டிங் ஸ்ப்ரே போட்டோம். இப்போது லிப்ஸை லைன் பண்ணிவிட்டு நான் ப்ரௌன் காஜல் யூஸ் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலி அதில் எனக்கு நல்ல பிக்மெண்டேஷன் கிடைக்கும். இப்போது ஒரு மரூன் ஷேட் சூஸ் பண்ணி லிப்ஸில் ஃபில் பண்ணிக்கிட்டேன். எனக்கு இன்னும் கூட கொஞ்சம் இந்த சைடை லைட்டன் பண்ணிக்கலான்ட்டு இருந்தது. ஸோ லைட்டன் பண்ணுறதுக்கு லாக்மேயோட லிப்ஸ்டிக்கை லைட்டாக இன்னர் கார்னரில் மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு மிஸ்க்ளேரோட ஷிம்மர் பிரிக் வச்சு ஹைலைட் பண்ணிவிட்டு இந்த லுக்கை நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இந்த லுக் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. அண்ட் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா என்னோடய பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.